வெல்கம் டு கேரளா லாட்ரி. கெஸிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான வின்னிங் இருந்துச்சு. நம்ம அதான் சொல்லியிருந்தோம். என்ன சொன்னோன்னா, கண்டிப்பாக நமக்கு அந்த ட்ரா நம்பர் வின்வின் கம்பெனியோட ட்ரா நம்பர் எடுத்து ஆடாமல் விடவே மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி ஆடிட்டாங்க 78. அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஏன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஆடுவாங்கன்னு சொன்னால், அதே மாதிரியே போன வாரம் ரிசல்ட் 772லேருந்து மிஸ் பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நம்ம கொடுத்த மாதிரி ஏ போர்டு 7 நம்பர் கொடுத்தாங்க. அதே மாதிரி பி போர்டு வந்து நமக்கு 8 நம்பர் கொடுத்தாங்க. ஒரு அருமையான வின்னிங்கு. இந்த 2 நம்பரையும் நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக வந்து இந்த வின்வின் கம்பெனியோட அந்த ட்ரா நம்பர் அப்படியே ஆடுவாங்க. அதாவது எப்போயுமே நம்ம வின்வின் கம்பெனி ஸ்டடி பண்ண வரைக்கும் எப்படி ஆடுவாங்கன்னா, உங்களுக்கு அந்த ட்ரா நம்பர் என்னவோ அதை வச்சு ஆடுவாங்க. கண்டிப்பாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடியிருந்தாங்க. ஒரு அருமையான மெத்தட், அருமையான ஒரு வின்னிங் தான். சரிங்களா? நான் இதை எதிர்பார்த்து நம்ம சொன்னோம். கண்டிப்பாக வந்து நமக்கு 7, 8 ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 7ஆம் நம்பரும் நமக்கு ஏ போல்லே கொடுத்தாங்க. நம்ம நேற்றே சொன்னோம் 7ஆம் நம்பர் நமக்கு ஏ போல்லே வரக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலனா 174 அதை அப்படியே நமக்கு மாற்றி இப்படி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க. வேறு எதுவும் மாற்றி ஆடலை. பார்த்தீங்களா? நம்ம சொன்னோம் இல்லையா, என்ன சொன்னால் அது நமக்கு 174 அப்படியே நான் 147 மாற்றுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். நம்ம சொல்கிற நம்பர் அப்படியே மாற்றுறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இந்த மாதிரி தான் மாற்றி ஆடுவாங்க. எப்போயுமே கேஎலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். ஒரு நம்பர் வருது 174னா அது பக்கத்துலேயே இன்னொரு நம்பர் அதே மாதிரி சேமில் வருது அப்படின்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடிடுவாங்க. அதே மாதிரி நம்பர்கள். சரிங்களா? பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் மாறி இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் ஆடுவாங்க கேஎலை பொறுத்த வரைக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக ஆடுவாங்க. 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது ஏ போர்ட்லேயும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ஏ போர்டில் 7ஆம் நம்பர் தான், மாற்றமே இல்லை. அதே மாதிரி 2ஆம் நம்பர் 2க்கு 8 தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதை மாற்றமே இல்லை. அது மாதிரி தான் ஆடுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். 9ஆம் நம்பர் கூட நம்ம கணக்கில் இல்லை. ஆனால் 8ஆம் நம்பர் நம்ம கணக்கில் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிட்டாங்க. 2 நம்பருமே 78ங்கிற நம்பர் நமக்கு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ட்ரா நம்பரும் அதே தான் 78ங்கிற இந்த ட்ரா நம்பரும் நம்ம அப்படியே வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி தான் ஆடியிருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7/5/2024 ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள். ஸ்ரீசக்தியினுடைய குழுக்களை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நமக்கு ஆடப்பட்ட நம்பரு 388. இது எப்போ ஆடினாங்க? 4வது மாதம், அதாவது பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி ஆடப்பட்ட நம்பர். சரிங்களா? நமக்கு வந்து கடைசி ட்ரா இது தான் ஆடினாங்க போன மாதம் வந்து ஆடப்பட்ட நம்பர் 388. அதே மாதிரி போன மாதம் வின்வின் கம்பெனி ஃபஸ்ட்டு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து என்ன 833. இது ஃபஸ்ட்டு ரிசல்ட் அடித்தாங்க, இது கடைசி ரிசல்ட் அடித்தாங்க. சரிங்களா? அது ஏதோ ஒரு லிங்க் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது எனக்கு இன்னமும். அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அதுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. நான் பக்கத்து கம்பெனி ஏதோ ஒரு லிங்க் இல்லாமல் ஆட மாட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் லிங்க் இருந்திருக்கு, அதான் ஆடிக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் ஆடினாங்க. அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த 388 இது வந்து நமக்கு போன வாரம் ஸ்ரீசக்தியில் நமக்கு கடைசி கொடுக்கப்பட்ட ட்ரா. அந்த நம்பரையும் மேட்ச் பண்ணி அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் அதிகமாக என்ன ஆடுவாங்க? பெண்டிங் நம்பர் பேஸாக ஆடுவாங்க. அப்படி பெண்டிங் நம்பர் பேஸாக ஆடினால என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பர் தான் நமக்கு ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பராக தெரியுது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நமக்கு அதிகபட்சமாக வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் வந்து 971ங்கிற அந்த ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அந்த ட்ரையல் நம்பர் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு இன்னமும் கொஞ்சம் பெரிய நம்பருக்குள்ள ஆட்டம் தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? அது மாதிரி நமக்கு ஆடுனாங்கன்னா நாளைக்கு ஏ போர்டு என்ன ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வரணும். உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டில் 9 நம்பர் வரணும். ஏன்னா நமக்கு இன்றைக்கி சொன்ன மாதிரி நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 971ங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. அந்த 971 ட்ரையல் நம்பர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்னா 9 நம்பர். அப்போ 7க்கு 9 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னா ஆமாம், ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதே தான். அதே மாதிரி 7க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்கானா கண்டிப்பாக இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது 7ஆம் நம்பருக்கு 0ன்னு வருது பார்த்தீங்களா? 7க்கு 0ன்னு வந்தாலும் சரி, அதே தான் 7க்கு 4ன்னு வந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே நம்பர் தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இதுதான் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 7ஆம் நம்பருக்கு 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கனெக்டிவாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது. அதை கனெக்ட் பண்ணி தான் ஏ போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 அல்லது 9ங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம். நாளைக்கு ஓப்பனாக எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி நம்பர்கள் நாளைக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அதே மாதிரிங்க பி போர்டு என்னங்க வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 8ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர்.
எதனால் 6ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8க்கு 6 அப்படிங்கிற நம்பர் தான் வரணும். நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 286 அப்படின்னு நம்பர் வரணும் எனக்கு. சரிங்களா, 286 அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஏற்கனவே வந்து 249, 248 அந்த நம்பர்லாம் வந்திருக்கு. அதை 240 அந்த நம்பர் தான் வரணும், 6 தான் வரணும். 246 அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ஏன்னா 258ன்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 249 நம்பர் கொடுத்துருக்காங்க. 284 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு அது 286 அப்படிங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் 6ஆம் நம்பர் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போர்டில் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் எதனால் 0 வருது அப்படின்னா 8க்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். இந்த மாதம் 8ஆம் நம்பர் வந்தால் 0 வரும் கண்டிப்பாக. அந்த மாதிரி வருது அப்படின்னா 280ங்கிற நம்பரும் நமக்கு நாளைக்கு சாத்தியமான நம்பராக தான் தெரியுது. சரிங்களா, ஏன்னா 248ங்கிற நம்பர்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி 280ங்கிற நம்பர் இங்கே 0 வைக்கிறாங்க அப்படின்னா 286 இல்லைன்னா 280ங்கிற இந்த 2 நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்சனலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பர்சனலாக கொடுத்தாலே ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும், கண்டிப்பாக வின்னிங் வந்துடும். சரிங்களா, நேற்று நம்ம அப்படி தான் 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பரும் கட்டாயமாக வருது, பர்சனலாகவே வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். சரிங்களா, எனக்கு நாம் ப்ளே பண்ணுறதும் அதுதான் அந்த. சரிங்களா, அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுறோம், அதனால தான் கொடுக்குறோம். பர்சனலானா எனக்கு சொந்தப்பட்டு தனிப்பட்ட முறையில் நான் ப்ளே பண்ணாலும் அந்த மாதிரி நம்பர் தான் ப்ளே பண்ணுவோம். அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் இதுதான். சரிங்களா, அதே தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு 4ஆம் நம்பர் டவுட் இருக்குங்க. எதுக்குங்க 4 நம்பர் டவுட் இருக்குன்னா 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4, 9, 4 அப்படின்னு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி 4, 9, 4 எப்படிங்க உங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப வந்து நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2, 8, 2, 2ன்னு கொடுத்தாங்க இல்லையா. 8க்கு 8ஆம் நம்பர் கொடுத்து 2ஆம் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் 8ஆம் நம்பர் கொடுத்தாங்க. 8, 2, 8 அந்த மாதிரி ஆடினாங்களா. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக திரும்ப ஆடினாங்கன்னா அதே மெத்தடில் 9, 4, 9 அப்படிங்கிற நம்பரில் 4, 9, 4 ஆடுவாங்க. அதே மாதிரி சி போர்டில் 4ஆம் நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் மேட்ச் ஆயிரும். சரிங்களா, இங்கே 4ஆம் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா 4 நம்பர் கொடுக்குறாங்கன்னா 4, 9, 4 அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் எனக்கு மேட்ச் ஆகுது. அதில் 4 நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 4 நம்பர் கொஞ்சம் அந்த இடத்துல வர வேண்டிய நம்பராக தான் தெரியுது. அதனால தான் 4 நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்குற 4 நம்பர். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன வருதுன்னா 8ஆம் நம்பர். சரிங்களா, 8ஆம் நம்பர் எப்படிங்க வருது, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா 8ஆம் நம்பர் பாருங்கள் 498. அதே தான் இங்கே 498. சரிங்களா, இந்த 2 நம்பரும் 2 பேட்டர்ன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, அதனால தான் இந்த நம்பரை கொடுக்குறேன். 4ஆம் நம்பர் அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 498ங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கணக்கு பண்ணி மறுபடியும் 498 அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்காக இருக்குது. இருந்துச்சுன்னா பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பரும் அதே மாதிரி 4ஆம் நம்பரும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுக்கலாம். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 5, பி போர்டு 6, சி போர்டு 4. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 9, ஏ போர்டு 0, பி போர்டு சி போர்டு 8. அதாவது 564, 908ங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, எடுத்துக்கலாம். 4ஆம் நம்பர் 8ஆம் நம்பர்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. இதில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரியல. நீங்கள் உங்களுக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் டைம் பண்ணி பார்க்கலாம். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும். 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா, இந்த 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு 6ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை பேஸாக வச்சு தான் ஆட போகிறாங்க, மாற்றமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள்.